முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிறுபோக நெற்கொள்வனவு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலும் 2500 கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள நெற்களஞ்சிய சாலையில் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்வதற்காக வருகை தந்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளியவளை கமநல சேவை நிலையத்திலே நெல் கொள்வனவு மார்க்கெட்டிங் போர்டினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்னர் இந்த நெல் கொள்வன சபை நெல் கொள்வனவு செய்யக்கு முன்னர் தனியார் 7000 ரூபாவுக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தார்கள். நேற்று கொள்வனவு செய்ய துவங்கின துவக்கம் அவைகள் விலையை கூட்டி 8200 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றார்கள். இது பெரிய விவசாயிகளுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய விஷயம். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, மண்டூர், கரடியனாறு, வாழைச்சேனை உள்ளிட்ட சில பிரிவுகளில் அறுவடை இடம்பெற்று வருவதுடன் கரடியனாறு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட இலுப்படிச்சேனை நெற்களஞ்சிய சாலையில் நெற்கொள்வனவு இடம்பெறுகின்றது. இந்த வாரம் முழுமையான முறையிலே அறுவடை இடம்பெற உள்ளதால் நெல்லினை களஞ்சியப்படுத்த விரும்புகின்ற விவசாயிகள் உங்கள் அருகில் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளுக்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்று அந்த விண்ணப்ப படிவங்களை கமநல கேந்திர நிலையங்களில் உங்கள் தகவல்களை உறுதிப்படுத்தி நெல்களை நெல் சந்தைப்படுத்த சபைக்கு ஒரு விவசாயி 2500 கிலோ அளவிலான நெல்களை நீங்கள் எமது நெல் சந்தைப்படுத்த சபைக்கு களஞ்சியப்படுத்த முடியும். மட்டக்களப்பு நகரில் காணப்படுகின்ற உணவு பாதுகாப்பு நிறுவனம் சொந்தமான 2 களஞ்சிய சாலைகளையும் ஈடுபடுத்த உள்ளோம். அரசாங்கம் ஒரு கொள்ளுணவு விலையை வச்சு 120 ரூபா கிலோ எடுக்கிறதால எங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. அதால் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே திருகோணமலை, கோமரங்கடவல்ல, உப்புவெளியில் உள்ள 2 களஞ்சிய சாலைகளும் சிறுபோக நெற்கொள்வனவுக்காக இன்று திறக்கப்பட்டன.